அவர் எங்களுக்கு பல மடங்கு அதிகமாக திரும்பி தருகிற தேவன் தான் எங்களுடைய மெய்யான தேவனாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலேயும் எல்லாவற்றிலேயும் தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உங்களுடைய விசுவாசம் அதிகமாக இருக்க வேண்டும். பாருங்கள், விசுவாசத்தை நாங்கள் தேவனுடைய விசுவாசமானது கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க உங்களுடைய விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கிறது. கட்டுகளவு விசுவாசம் உங்களுக்கு அதில் சேர்த்து விட்டீர்களாக இருந்தால் நீங்கள் மலைகளுக்கு கட்டளைய முடியும். உங்களுக்கு ஜனங்களுக்கு எரிகோ ஒரு தடுப்பாக இருந்தது. பாருங்கள், துதி எடுக்கும் பொழுது அந்த எரிகோ விழுந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பவுலும் சீலாவும் பாருங்கள், சிறைச்சாலையில துதி எடுத்தார்கள், அவர்களுடைய காப்பை விடுதலை செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், துதியில தோத்திரத்தில தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், அவர்களுடைய இருதயத்தை தான் பார்க்கிறார், மனிதனோ முகத்தை பார்க்கிறான். தேவன் உள்ளாந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சிந்தனைகள், அவருடைய ஆவி, எங்களுடைய இறுதிய சிந்தனைகள், யோசனைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு அறிவிக்கிறது. பாருங்கள், யாரும் மறைக்க முடியாது. இன்றைக்கு மதங்களில தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியங்களை பாருங்கள், எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், எசேக்கியேலுக்கு தேவன் காட்டுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் செய்கிற இந்த ஊர்வன இன்றைக்கு மதங்களில் இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய தெய்வங்களை கும்பிடுகிறார்கள். ஊர்வனவாக, தேவனுக்கு பிரியமில்லாத உருவங்களாக. பாருங்கள், இப்படியான அருவருப்பான காரியங்களை தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்ய பாரம் பண்ணுகிறீர். பாருங்கள், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாங்கள் மனிதர் சிந்திக்கிறது போல மனித அளவில நாங்கள் தேவனை எடை போட்டு கொள்ளக்கூடாது. பாருங்கள், மோசையோடு அவர் பேசி செங்கடலை 2ஆக பிரித்து யோர்தானை பின்னட வைத்து எரிகோ கோட்டைகளை தகர்த்தி இப்படியாக அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து சென்ற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அந்த இடத்துல இருந்து அந்த மக்கள் எல்லாரும் பயந்தார்கள், நடுங்கினார்கள். செங்கடலை பிளந்து வந்த தேவனை பார்த்து, அவர்களுடைய ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு திகிலும் பயமும் வந்தது. யோசுவாவுக்கு பாருங்கள், திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன்னுடைய இருதயத்தை விட்டு விலகாதிருப்பதாக இரவும் பகலும் தியானமாயிரு. இப்படியாக அவர் தியானமாயிருந்தது நிமித்தம் கானான் தேசத்தை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயும், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பாருங்கள், தோத்திரம் செய்ய வேண்டும். நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்குத்தான் நீங்கள் தோத்திரங்கள், துதிகள், அவரைத்தான் உயர்த்த வேண்டும். பாருங்கள், அதோடு எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய தேவன் எங்களுக்கு எப்பொழுது நன்மை செய்கிறார். இயேசு எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அப்படியே நாங்களும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், அவரிடத்துல வாழ்ந்த எல்லாருக்கும் வியாதிகளை சொசமாக்கினார், நன்மை செய்கிறவனாக சிந்தித்திருந்தார். எங்களையும் கிரிகைகள் செய்யும்படியாக அவர் எங்களை பழக்கப்படுத்துகிறார்.
இப்படியாக நன்மை செய்கிற காரியங்கள், தான தர்மம் செய்கிற காரியங்களில் தேவன் பிரியமாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு ஜட்மெண்ட் கொடுக்கும் பொழுது உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தவர்களை பாருங்கள், தண்ணீர் தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பவர்களை, ஜெயிலில் விசாரிப்பவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களை போய் ஜபிப்பது, அவர்களுக்கு ஆறுதல் சொல்பவர்களை பாருங்கள், இயேசு கிறிஸ்து வலது பக்கத்துல பரலோகத்துல சேர்க்கிறார். இப்படியான ஏழைகளுக்கு இறங்காதவர்களை பாருங்கள், இடது பக்கத்துல சேர்க்கிறார். அதனால நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எங்களால முடிந்த அளவு மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு நன்மை செய்து வாழும் பொழுது, நற்கிரியைகள் செய்து வாழும் பொழுது, அது இயேசுவுக்கு பிரியமான, இயேசுவை போல நன்மை செய்ய அவர்களுக்கு கற்றுத் தருகிறார். அதில தேவன் பிரியமாக இருக்கிறார். இப்படியாக நாங்கள் நன்மை செய்யும் பொழுது உங்களுக்கு தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்துல வருகிறது. கொலோசியர் 3:15 வசனத்துல பார்க்கும் பொழுது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். நாங்கள் தேவனுக்கு எப்பயும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 50:14 வசனத்திலையும் தேவனுக்கு தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, பாருங்கள், தேவனோடு ஆபிரகாம் பொருத்தனை செய்தான். பாருங்கள், தேவன் சொன்னபடியே ஆபிரகாம் வாழ்ந்தான். பாருங்கள், அந்த தன்னுடைய தகப்பன் வீடு ஒரு உருவங்களை செய்து வணங்குகிற குடும்பத்திலே இருந்து ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுக்கிறார். பாருங்கள், விக்கிர ஆராதனை உள்ள குடும்பம், விக்கிர வியாபாரம் செய்கிற குடும்பத்திலே ஆபிரகாமை பிரித்தெடுத்து தேவன் பாலத்தேனும் ஒழுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இப்படித்தான் இன்றைக்கு உங்களையும் பலவிதமான மத கலாச்சாரங்களிலே இருந்த மக்களை பிரித்தெடுத்திருக்கிறார். உங்களை அதே போல இந்த பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வதற்காக அவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். அவரோடு பொருத்தனை செய்து கொள்ள வேண்டும். நான் பாருங்கள், அந்நாள் எனக்கு நீர் ஒரு பிள்ளை தருவீரா இருந்தால் மிச்ச ஒரு பிள்ளை தான் கேட்டார். பாருங்கள், அந்த ஒரு பிள்ளையை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று அந்நாள் பொருத்தனை பண்ணி கொண்டார். ஆனால் அவளுக்கு அதற்கு மேலாக 4 பிள்ளைகளை கொடுத்து அந்நாளை பரவசப்படுத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் ஒன்றை கொடுக்கும் பொழுது அவர் பன்மடங்காக அதை தேவனுக்கு என்று, தேவனுடைய ஊழியத்தை கண்டு அவருடைய இயேசு நாமம் இந்த உலகத்துல உயர்த்தப்பட வேண்டும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் இயேசு அவருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு வரும். அவருக்காக நாங்கள் ஊழியத்தை செய்யும் பொழுது, ஊழியத்துக்கு உதவி செய்யும் பொழுது, இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் பொழுது தேவன் அதில பிரியமாக இருக்கிறார். இப்படியாக பொருத்தனை செய்யும் பொழுது சங்கீதம் 50:15 வசனத்துல, நீங்கள் ஆபத்து காலத்துல இப்படி பொருத்தனை செய்து கூப்பிட்டு, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவர் நிச்சயமாக பொய்யறியாத தேவன். அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது எங்களுக்கு வாழ்வு கிடைக்கிறது. பாருங்கள், துன்மார்கள் வழியில் நில்லாமலும், பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அவருடைய வார்த்தை போய் சொல்லாது. எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ளும் பொழுது எங்களுடைய வழிகளை எல்லாம் தேவன் வாக்கியப்படுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் ஏசாயா 12:4 வசனத்திலே பார்க்கும் பொழுது, அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம். இந்த பரலோகம், பூமிக்கு கீழ் எல்லா நாமத்திலேயும், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா நாமத்திலேயும் உயர்ந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்துடைய நாமம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நாமத்தில அற்புதங்கள், அதிசயங்களை
தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய உயர்ந்த நாமத்தில யோனா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பாருங்கள், கிருபையின் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது. இந்த மாயையை பின்பற்றுகிறவர்கள் மதங்களில வாழுகிறவர்கள் அந்த கிருபை எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிறவராக இருக்கிறார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து தந்தது. பாருங்கள், நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டுல நீங்க பாவம் செய்யும் பொழுது பலி செலுத்த விட வேண்டும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பலி செலுத்த விட வேண்டும். ஆனா புதிய ஏற்பாட்டுல கிருபையும் சத்தியமும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. மன்னிப்பு, நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். எங்களுக்கு தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். மற்றவர்களை, உங்கள் தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்கும் பொழுது எங்களுடைய தப்பிதங்களை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், எல்லோரும் பாவிகள். நாங்கள் ரோமர் 3:23 பார்க்கும் பொழுது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். அவருடைய இரக்கத்தினால், அவருடைய கிருபையினால நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இரக்கம் உள்ள தேவன். நான் மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக மரித்தார். இப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்கும் பொழுது, நான் தான் குற்றவாளி. மனிதனாக பிறந்து எங்களுடைய ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக அந்த ஆதாம் ஏவாளின் சந்ததியாக நாங்கள் ஒவ்வொருவரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும், ஒட்டு மொத்தமான மக்களுக்காகவும் இயேசு தன் உயிரை கொடுத்து இந்த மண்ணுயிரை காப்பாற்றினார். பரிசுத்த இரத்தத்தினால, வெளியேற பெற்ற இரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலேயும், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலேயும், நாங்கள் ஒரு போகிற தேசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அசைவில்லாத ராட்சியம், நித்திய ராட்சியம், நித்தியமாக வாழப்போகிற ராட்சியம் தான் நாங்கள் இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வு. எபிரேயர் 12:28 சொல்லுகிறது, அசைவில்லாத ராட்சியத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையையும் சத்தியத்தையும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய கிருபையை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். அவரிடத்துல அவருடைய சமூகத்துக்கு நாங்கள் வரும் பொழுது, சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை தோத்தறியுங்கள். பாருங்கள், மரியாம் மோசையோட சகோதரி வெற்றி சிறந்தார். பாருங்கள், யுத்தம், தேவன் அவர்களுக்கு யுத்தத்தை செய்தார். செங்கடலை 2ஆக பிளந்து அவர்களை கால்நடையாக நடத்தி தந்து 20 லட்சம் மக்களை செங்கடலை பிளந்து இப்படியாக கால்நடையாக அடைத்து சென்றார். வெற்றி சிறந்தார். இப்படித்தான் சிலுவையில இயேசு வெற்றி சிறந்தார். எங்களையும் அவர் வெற்றியுள்ள ஒரு வாழ்வை தருவதற்காகத்தான் எங்களை அழைத்திருக்கிறார். இயேசுவினுடைய வழியில நாங்கள் வாழும் பொழுது, அவரை போல நற்கிரிகைகள் செய்யும் பொழுது எங்களுக்கு தோல்வி இல்லை, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக, துக்கம் சந்தோஷமாக மாறுகிற வாழ்க்கையாக, இறுதியத்தில் ஒரு சமாதானத்தோடு, தேவனுடைய சமாதானத்தோடு, இயேசுடைய சமாதானத்தோடு ஒரு வாழுகிற வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலேயும், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பாருங்கள், நாங்கள் யோசுவா செங்கடலை பிளந்து, யோர்தானை பிளந்து அடுத்ததாக வருகிறது எரிகோ கோட்டை. இந்த எரிகோ கோட்டை பாருங்கள், இலகுவாக ஒரு யுத்தம் இல்லாமல் துதியினால ஆராதிக்கும் பொழுது அந்த எரிகோ
மதிலை சுற்றி வரும் பொழுது 6 தடவை சுற்றி வந்தார்கள். 7வது தடவையில வந்து அவன் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆர்ப்பரித்த பொழுது தேவன் அந்த எரிகோ கோட்டையை உள்ளத்தினரை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக எங்களுக்கு தடையாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் துதிக்கும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, அவர் அந்த தடைகளை எல்லாம் எரிகோ எங்களுக்கு எதிராக வருகிற ஒவ்வொரு தடைகளான எரிகோ கோட்டைகளை அவர் எங்களுக்காக விழுத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அவர் தோல்வி தருகிற தேவன் அல்ல. மற்ற மனிதர்களுக்கு எப்படி நடக்கும் என்று பார்ப்பார்கள். ஆனால் தேவன் எங்களுக்காக அவரிடத்துல நாங்கள் யுத்தம் பண்ண விட்டு விட வேண்டும். பாருங்கள், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் எங்களுக்கு போராட்டம். இந்த போராட்டத்துல வெல்லுவதற்கு தேவனுடைய வசனம் தான், வசனத்தை தான் நாங்கள் பாவிக்க வேண்டும். அந்த வசனம் உங்களுடைய இதயத்தில இல்லாவிட்டால், உங்களுடைய ஆத்மாவை அந்த வசனம் நிறைவாக வைத்துக் கொள்ளாவிட்டால் பாருங்கள், பாருங்கள் ஒரு தோல்வியுள்ள வாழ்வு. மதங்களில் வாழுகிற மக்கள் தேவனை உண்மையான தேவனை தோத்திரம் செய்து நன்றி இல்லாத மனிதர்களாக வாழ்கிறவர்கள் பாருங்கள் தோல்வியை தழுவி கொள்கிறார்கள். அவர்கள் சரீர பலத்தில மட்டும் நம்பி வாழ்கிறார்கள். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், சகரியான் அவங்களுடைய தேவன் சொல்லுகிறார் வேதாகமத்தில், சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பாருங்கள், மனித பலத்தினால நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய பலத்தில பாருங்கள், இயேசுடைய பலம் எங்களுக்கு வரும் பொழுது நாங்கள் பிலிப்பியர் 4:13 பார்க்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. பாருங்கள், ஞானத்தோடு கூடிய பலத்தை எங்களுடைய தேவன் தருகிறவராக இருக்கிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம், தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். இப்படியாக அவர் காற்றை வீசப்படினார், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஒருவரும் இல்லை. இந்த மரங்களில் இருக்கிற அந்த சிமோல் கோட்ஸால ஒன்றுமே செய்ய முடியாதவைகளாக மனிதர்களை வஞ்சிக்கிற கடவுள்களாக அவர்கள், மனித கைகளினால உருவாக்கப்பட்ட கடவுள்களாக அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், சத்துரு பிசாசு இன்றைக்கு மதங்களை கூட மனிதர்களை வஞ்சிக்கிறான். பார்வோர் குதிரைகள் அவருடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். இப்படியாக மிரியாம் பாடும் பொழுது பாருங்கள், வெற்றி சிறந்தார். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக் கொண்டால், சகல ஸ்திரிகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் அவருக்காக ஒரு துதியை பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். அவர்களுக்கு துதியின் ஆடையை தரும்படியாக நீங்கள் கேளுங்கள். நாங்கள் எங்களுடைய துயரங்களை எல்லாம் மறந்து, கஷ்டங்களை மறந்து அவரை துதிப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம்.
நாம் தூயவரில் நிறைந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் இணைந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பலில இனி அழுகையில்ல என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் நிலைத்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை என்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபையுள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே என்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு என்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துயரத்துக்கு பதில் ஆறுதலே இன்று ஆறுதல் ஆறுதலே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே என்று சிங்காரம் சிங்காரமே. ஆமாண்டவரே, எங்களை துதிக்குவதற்காக எங்களை படைத்தீரே. துதியின் ஆடை எங்களுக்கு தந்தீரே. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருக்க செய்தீரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் துதிக்கும் பொழுது உயர்த்தும் பொழுது அவர்களுக்கு முன்னால் இருக்கிற அத்தனை எரிகோக்களும், கஷ்டம் என்ற எரிகோ, துன்பம் என்ற எரிகோ, ஆண்டவரே நோய் என்ற எரிகோ, பலவிதமான எதிர்ப்புகள் என்ற எரிகோக்களை எல்லாம் நீர் அகற்றி விடும்படியாக அன்றைக்கு யோசுவா துதித்த பொழுது அந்த 7வது நாளிலே அந்த எரிகோ கோட்டையை நீக்கிறது போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுடைய எரிகோக்களை என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ உம்முடைய ஐஸ்வர்யம், பரலோக ஐஸ்வர்யத்தின் நிறைவினால இந்த மக்கள் ஒவ்வொருவருடைய குறைகளை நீக்கி அவர்களை பரிபூரணமாக மாற்றுவீராக. தோத்திரத்தோடு ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோத்திரத்தோடு என்னுடைய பரலோக தேவனுக்கு தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நாங்கள் ஒவ்வொரு குறைவுகளும் நிறைவாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு மக்களுக்கு கிடைப்பதாக ஒருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள். எனக்கு கூட அதுல பிடித்தது என்னென்றால் ஜெரிகோவின் மதில் என்ன மாதிரி கீழே விழுந்தது. கர்த்தரின் சேனை உள்ளவர்கள் வந்து அவர்களுடைய ஆயுதத்துடன் போகவில்லை. அவர்கள் போனது கர்த்தரை ஆராதித்து கொண்டே போனார்கள். அவர்கள் 7 நாட்கள் ஆராதித்து 7வது நாள் அந்த மதில் அப்படியே 1000 கணக்கான வருஷங்கள் இருக்க வேண்டிய அந்த மாதிரியா ஒரு பெரிய மதில் கீழே அப்படியே விழுந்து